கிஃப்ட் பிரிச்சு பாத்திருப்பாரா? கடவுளே, பாத்திருக்கணும். அப்புறம் சத்யா, ஜூஸ் வந்துச்சா? தேங்க்ஸ். அம்மா, அண்ணன் கிட்ட பேசுனியா? என்ன பத்தி அபிகிட்ட என்ன கேட்ட? அவன் என்ன சொன்னா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவனும் இதே தான் சொன்னா, நீயும் இதே தான் சொல்ற. என்ன? ஒண்ணும் இல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு? நேரம் போனதே தெரியல. நான் என் கார்லயே போயிருப்பேன். அதுவும் நல்லதுக்கு தான். அம்மா உன் காரை திருப்பி அனுப்பிட்டாங்க. இல்லனா இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்குமா? கிஃப்ட பார்த்துட்டு அபி ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அந்த கிஃப்ட்ல தேவியோட நம்பரும் இருக்கும். தேவி கிட்ட பேசிருப்பாரா? என்ன ஆயிருக்கும்? சாரி, இன்னைக்கு பூரா உன் கூடவே ஆபீஸ்ல இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா விதி, அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம். நாளைக்கு ஆடிட்டிங் வேற வராங்க. அதனால முழு நேரமா அங்கேயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. சத்யா, சத்யா, நான் இங்கதான் இருக்கேன். ஆனா நீ இந்த இடத்துல இல்ல, வேற எங்கேயோ இருக்க. நான் உன் கூட வரனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் நீ வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. எதனாலும் சொல்லு. இல்ல, நான் வேற எதுவும் யோசிக்கல. கார்ல ஏறுங்க மகாராணி. அர்ஜுன், எனக்கு தலை வலிக்குது. அப்படியா? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. ப்ளீஸ். ஓகே ஓகே, சரி வா, கேண்டீனுக்கு போய் நல்லா சூடா காஃபி குடிக்கலாம். இல்ல, எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். ஏன் இரு 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 இரு. என்ன தானே உன்னை டிராப் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. நீ வா, கார்ல ஏறு. போற வழியில காஃபி குடிக்கலாம். நான் இப்போ உன் கார்ல வரல, கால் டாக்ஸில போய்க்கிறேன். இன்னொரு நாள் நம்ம அவுட்டிங் போலாம். என்ன சத்யா நீ திடீர்னு இப்படி கழட்டி விட்டுட்டு போறேன்னு அவசரப்படுற? நான் உன்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும், அதனால தான் கழட்டி விட்டுட்டு ஓடுறேன். என்ன முணுமுணுக்கிற? நாம இன்னொரு நாள் பேசலாமே. நீ என்னவோ சரியில்லை சத்யா. என்ன வேணும்னே நீ அவாய்ட் பண்ற. அப்படிலாம் இல்ல. ஆமா, ஐ கேன் ஃபீல் இட். என்கிட்ட எதையோ சொல்ல மறைக்கிற. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். எனக்கு இப்ப மூடு சரியில்லை. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நான் இப்ப கிளம்புறேன். ஏய் இரு, என்ன பண்ற? எப்படி போவ? உன்னை டிராப் பண்ண சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லி இருக்காங்க. நான் அம்மா பேச்ச மீற மாட்டேன். யாரு நீ? அம்மா பேச்ச மீற மாட்ட? நம்பிட்டேன். ஐயோ, அது அப்போ இதெல்லாம் நீ ஏன் எடுத்து வச்சிருக்க? எப்பயாச்சும் யூஸ் ஆகுந்தாயா? இப்போ அம்மா கிட்ட நான் உன்னை டிராப் பண்ணலன்னு எப்படி சொல்லுவேன்? நீ அத சொல்லாத, நான் இத சொல்ல மாட்டேன். சரி சரி, டீல் ஓகே. சரி, நான் கால் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன். இது உனக்கே சரியா தோணுதா சத்யா? நலன் சார் பொண்ணு கால் டாக்ஸில போறதா? சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதயா. நான் ஒரு சாதாரண பொண்ணுதான். நீயும் நானும் முதல்ல சந்திச்சோமே. ஆமா, நீ ஊர்ல இருந்து பொட்டி எடுத்துட்டு வந்த. நான் வந்து எதிரில ஆட்டோ ஓட்டிட்டு வந்தேன். அது ஒன்னும் பெட்டி இல்ல, ட்ராலி பேக். ஓகே சரி. நீயும் நானும் முதல்ல சந்திச்ச மாதிரியே அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படிதான் இப்பவும். புரியுதா? இப்ப நான் கிளம்புறேன். பாய். ப்ளீஸ், அம்மா கேட்டா நான் உன்னை டிராப் பண்ணேன்னு சொல்லணும்ல. அதுக்காகவாது இதோ இந்த மெயின் ரோடு வரைக்குமாவது நான் உன்னை டிராப் பண்றேன். சரியான சுவிங்கம்யா நீ. ஒட்டிக்கிட்டா விடவே மாட்டேன். மெயின் ரோடு வரைக்கும் நீ இந்த இருட்டுல நடக்கணும். அது ரிஸ்க். நான் அது வரைக்கும் டிராப் பண்றேன். அங்க இருந்து உனக்கு ஈஸியா கேப் கிடைக்கும். ஓகேவா? ஓகே இல்லனா விடவா போற? வா. கம். உட்கார்.
ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? ஆ, ஆ. நீ பாக்குற பார்வையை பார்த்தா அதை தாங்காம காரே பிரேக் டவுன் ஆயிடும் போல இருக்கு. என்னாச்சு? தெரியல. என்னாச்சு? உன் வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சு. கார் பிரேக் டவுன். எல்லாம் என் நேரம். இதுக்கு தான் நான் அப்பவே கால் டாக்ஸி புக் பண்றேன்னு சொன்னேன். ஷோ, இது அபி கார் வேற. அவங்கிட்ட சொல்லாம அவன் காரை எடுத்துட்டு வந்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஒன் செகண்ட், ஆபீஸ்ல டிரைவருக்கு கால் பண்றேன். அவருக்கு கார் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நல்லா தெரியும். ஹலோ அண்ணா. சொல்லுங்க சார். இல்ல, அபி அண்ணா காரு பாதியிலே பிரேக் டவுன் ஆகி நின்னுருச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? சார் இப்ப எங்க சார் இருக்கீங்க? இங்க இங்க பக்கத்துல தான். ராம் நகர் 2வது தெரு. இந்த பால் பூத் பக்கத்துல. ஓகே சார், நான் வந்து பாத்துறேன். சரி. காரோட அந்த ஸ்பேர் கீ எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரமா ரெடி பண்ணி கொண்டு போய் கம்பெனில நிப்பாட்டிருங்க. நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஓகே சார், நான் வந்து பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். டிரைவர் வந்து கார் ரிப்பேரை சரி பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. நீ என்ன செய்யற? நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. என்ன சிரிக்கிற? இல்ல, ஒன்ன டிராப் பண்ண நான் வந்தேன். இப்போ நீ புக் பண்ண கால் டாக்ஸில தான் நானும் வரணும் போல இருக்கு. நீ என்ன டிராப் பண்ணிட்டு போறியா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போணுமா? என்ன டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். குட் நைட். அப்பாடா, ஒரு வழியா போயிட்டேன்.